Hi everyone, welcome to BK Literature channel. இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய கேரோலின் ஆன் பவுல்ஸ் எழுதிய தி ரிவர் அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போம் த ரிவர் வந்துட்டு பொயட் வந்துட்டு ஒரு ரிவரை வச்சு மேன் லைஃபோட கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு. அதாவது ரிவரை பற்றி பேசியிருக்காரு, ரிவரோட மேன் லைஃப்பை கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம், டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யோர் வே, ஓ ஆர் த yellow bubbles dancing through the flowers and foliage glancing like a child at play. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் வந்துட்டு லிட்டில் ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ரிவரோட சைல்டு பருவத்தை சொல்லியிருக்காரு, மேனோட சைல்டு பருவத்தை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒன் லிட்டில் ரிவர் அப்படின்னா ஒரு ரிவர் வந்துட்டு ஹில்ஸ்லேருந்து வரக்கூடிய அப்போதே பிறந்த ஒரு ரிவர் லிட்டில் ரிவர். எப்படி ஒரு சைல்டு ஏஜில் வந்துட்டு நம்மளாம் எப்படி இருப்போம், எந்த ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படாமல் வேகமாக சுறுசுறுப்பாக நம்ம விளையாடிட்டு ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி இந்த ரிவரும் வந்துட்டு ரொம்ப பிரகாசமாக ரொம்ப சுறுசுறுப்பாக ஜாலியாக வந்துட்டு ஓடி வருது. எல்லோ பெபிள்ஸ் அப்படின்னா கூழாங்கல் மேலே ராக்ஸ் ஃப்ளார்ஸ் மேலாம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக அது மாதிரிலாம் மோதி வந்துட்டு ஒரு குழந்தை போல் பார்க்க தெரியுது அப்படின்னு சொல்லியிருப்பார். 2 river river swelling river, on you rush through rough and smooth, louder faster brawling leaping over rocks by rose banks sweeping like impetuous youth. அதாவது செகண்ட் ஸ்டான்ஸால் யூத் பருவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. எப்படி யூத் பருவத்தில் நம்ம எப்படி வேகமாக ரொம்ப எனர்ஜியோட இளமையாகவும் உற்சாகமாகவும் ஒரு யூத் பர்சன் இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் இப்போ ரிவர் கொஞ்சம் பெருசாகி வேகமாக பாயக்கூடிய ஒரு ரிவர். ஸ்வெல்லிங் ரிவர் அப்படின்னா பெருகும் நதி, ரொம்ப பெருகி வரக்கூடிய ஒரு ரிவர் வந்துட்டு ரஃப் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய பாதையில் பயணம் செய்யுது. ரொம்ப லவுடராக ஃபாஸ்டராக அங்கேயும் இங்கேயும் மோதி ராக்ஸ் மேலே ரோஸ் பேங்க்ஸ் மேலே மோதி வேகமாக பாஞ்சு வருது. ஒரு யூத் பர்சன்ஸ் மாதிரி நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆறு வந்துட்டு வேகமாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இம்பெச்சுவஸ் யூத் அப்படின்னா வேகமாக செயல்படக்கூடிய ஒரு யூத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் யூத் பருவத்தை சொல்லியிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டான்ஸா 3, ரிவர் ரிவர் brimming river, broad and deep and still as time, seeming still yet still in motion, tending onward to the ocean just like mortal prime. அதாவது brimming river அப்படின்னா a river that is full of water, அதாவது நிரம்பி இருக்கக்கூடிய ஆறு, நிரம்பி இருக்குது ஆனால் ஓவர்ஃப்ளோ வரல, நிரம்பிய ஒரு ஆறு. இந்த தேர்ட் ஸ்டான்ஸில் பார்த்திங்கன்னா மிடில் ஏஜை பற்றி கம்பேர் பண்ணுறாரு. அதாவது மிடில் ஏஜில் ஒரு பர்சன் எப்படி இருப்பாங்க, யூத் அண்ட் சைல்டு ஏஜில் நமக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது, ரொம்ப வேகமாக எனர்ஜியாகவும் செயல்படுவோம். ஆனால் மிடில் ஏஜில் நம்ம ரொம்ப பொறுமையாகவும் சிந்தித்து செயல்படணும். நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸை நோக்கி நம்ம பயணம் செய்யணும். நம்மளோட லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போகணும். லைஃப்பை பற்றி ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கணும். அதே மாதிரி தான் இந்த மிடில் ஏஜ் பிரிம்மிங் ரிவர் அப்படிங்கிறது ஓவர்ஃப்ளோ ஆகி வந்திருக்காது, ஆனால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆறு வெளியே பார்க்க வேகமாக போகிற மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப மெதுவாக அதோட இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு. ஆரோட இலக்கு என்ன, ஓசனை போய் அடையிறது. ஓசன் போய் அடையிறதுக்காக அது ரொம்ப மெதுவாகவும் அமைதியாகவும் சிந்தித்தும் செயல்படுது, அதோட வழியை நோக்கி பயணம் செய்யுது அப்படின்னு தேர்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பார். ஃபைனல் ஸ்டான்ஸா, ரிவர் ரிவர் headlong river, down you dash into the sea that line hath never sounded, sea that sail hath never rounded like eternity. அதாவது ஹெட்லாங் ரிவர் அப்படின்னா பாய்ந்து ஓடக்கூடிய ஒரு நதி. இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஓல்டு ஏஜ், அதாவது கடைசி காலம். நதியோட கடைசி காலமும் மனிதனோட கடைசி காலமும் சொல்லுது. நதியோட கடைசி காலம் எதை, ஓசனில் போய் அடையிறது. மனிதனோட கடைசி காலம் டெத்து, அதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஒரு நதி கடைசியாக ஓஷனில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அது ஓஷனோட ஓசனாகவே மாறிடுது, ரொம்ப பெரிய கடலாக மாறிடுது. ஆறு கடலாக மாறிடுது. அதே மாதிரி மனிதனும் இறந்ததுக்கப்புறம் இயற்கையாக போய் சேர்ந்துடுறான். அதை எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
லாஸ்ட் ஸ்டான்ஸால் ஓல்டு ஏஜ் எண்ட் ஆஃப் த லைஃப் பற்றி சொல்லியிருப்பார்.